Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ரியல்மி 55 இன்ச் டிவி வந்திருக்கு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் வந்து இந்த மாதிரி ஜம்ப் ஆகிட்டு டபுளாக தெரியுது. அதுதான் இதனோட பிரச்சனை. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் ரைஸ் ஆகுது அப்படின்னா பேனலுக்குள்ளே இன்டர்னலாக லைன் ஷார்ட் ஆகுதுங்க. அப்படி இல்லைன்னா ஹீட் ஆகி உள்ள ஏதோ ஒரு லைன் மெல்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பூச்சி ஏதோ ஒன்று போய் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வீட்டில் வச்சு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா நான் அதுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்க. அதை நான் ரெக்கமெண்டும் பண்ணல. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 வோல்டேஜ் நிற்குங்க. நீங்கள் அதில் தெரியாமல் கை ஏதோ ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ஆச்சு அப்படின்னா டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிவி வந்து ஒரு 5 hours 6 hours கண்டினியூஸாக ரன் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கஸ்டமரில் என்னென்னாரு அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க ஓட்டுறேன், மற்ற நாளில் டிவியே பார்க்குறதில்ல அப்படின்னு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல் டே ஓட்டினீங்க அப்படின்னா ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நடுவில் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம மேக் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த டிவி கொண்டு போய் ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டுன்னு நம்ம வேறு டிவி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கஸ்டமராக நம்ம தான் லூஸ் ஆகிறோம். அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ரெட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 3-4 years லைஃப் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அது ஒரு சேவிங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா RMV 2001 SLED TV 55. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போது இந்த டிவினோட பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே ரெட்டிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதும் காமிக்கிறோம். இதனோட பேக் டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பவர் சப்ளை ப்ளஸ் வந்து சென்சார் ரெண்டுமே வந்து பேக் டோரோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் பேக் டோர் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த மாடல் டிவியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா SMBS ப்ளஸ் வந்து மதர் போர்ட் ப்ளஸ் டீக்கன் போர்டு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடியது இந்த வீடியோலையும் சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து கம்பல்சரி வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணுறேன், நானே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நான் கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய லோடு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் ஜஸ்ட் வந்து பவர் சப்ளை ஒயருமே வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து கேபிளோட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பவர் சப்ளை ஒயரே கனெக்ட் ஆகலை. அப்படி இருக்கிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து இதில் வந்து 350 வோல்ட்டுக்கு பக்கமாக நிற்கும் நியர்பை. அதனால் கையை வந்து தெரியாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நாங்கள் எந்த விதத்துலையுமே கம்பெனி பொறுப்பேற்றுக்க முடியாது. அதனால் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ்க்காக மட்டுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறோம். கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேனல்ஸ் இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறனால வந்து நம்ம டைரெக்டாக வந்து டீக்கன் போர்ட்லேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம வழக்கமாக செக் பண்ண வேண்டியது எல்லாமே செக் பண்ணலாம். டீக்கன் போர்டில் வந்து காமனாக நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு வோல்டேஜ் வந்து இதில் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ இதில் சென்சர் கனெக்ட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம இது பவர் ஆன் பண்ணிட்டோம், பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே செக் பண்ண வேண்டிய வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். 12 volt பேனல் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HVAA வோல்டேஜ் வந்து 8 வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி VGL பார்க்குறோம். VGL பார்த்தீங்க அப்படின்னா -6 வோல்ட் வருது. அதே வந்து விகாம் வோல்டேஜ் செக் பண்ணுறோம். விகாம் வோல்டேஜும் 6 வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுனால அடுத்தது நம்ம VGH வந்து பார்க்கணும்.
VGH பார்க்குறோம். VGH பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 வோல்டேஜ் வருது. இப்போ எனக்கு தெரிஞ்சு VGH எல்லாமே வந்து VGL, VGH, HVDD இதெல்லாமே வந்து காமனாக கரெக்டாக வருது. இதில் வந்து ப்ராப்ளமாக இருக்க வந்து பேனல் சைடு தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த பேனல் சைடு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் நிறையா காமிச்சிருப்போம். ஜஸ்ட்டு இந்த FFC கேபிளை மட்டும் ஏதோ ஒரு சைடு ரிமூவ் பண்ணி விட்டு ஒரு சைடு இமேஜ் தெளிவாக வருதா அப்படின்னு பார்த்துட்டா எந்த சைடு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதில் ஒரு சைடு FFC கேபிளை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நான் நிற்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த FFC கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து நான் இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு பண்ண போகிறேன். இப்போ நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷனில் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் இந்த ஜம்பிங் கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகவே இல்லை. இந்த சைடு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம அதே இதை வந்து ஆப்போசிட் சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த FFC கேபிள் வந்து உள்ளே இருந்து வரதுனால மடக்கி விட்டுருக்கனால போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். இப்போ இந்த சைடு கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய FFC கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக வந்து வந்திருக்கு. இப்போ ப்ராப்ளம் வந்து அந்த சைடு தான் பிரச்சனை இருக்குது, இந்த சைடு வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம அதனால் அந்த சைடு இருக்கக்கூடிய லைன்ஸ் மட்டும் செக் பண்ணோம்னாவே போதும். இதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் எந்த விதமான பேப்பரோ இல்லை வந்து டேப்போ எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து மறைக்கிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது பண்ணல. இதில் வந்து ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 1 செகண்ட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ள பேனலுக்குள்ளே போகக்கூடிய CKV லைன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைன்ஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மாடிஃபை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேனலில் வந்து எந்த இஷ்யூவுமே இல்லாமல் டிவி வந்து தெளிவாக வந்து ரெண்டாக ஆரம்பிக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு டிவி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல அந்த டபுளாக தெரிஞ்சிட்டு இருந்தது, அந்த ஜம்ப் ஆகிட்டு இருந்தது. இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல் டிவி வந்து பக்காவாக அதனோட ஒரிஜினல் கண்டிஷனில் வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஒரிஜினல் இதில் லைன்ஸ் எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே வந்து இல்லாமல் அதனோட என்ன கண்டிஷனில் வந்து இருக்குமோ, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் வந்து இதாகிடுச்சு. தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.